வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சூர்யாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்க போகிறேன். அதாவது கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு நெய் கலையிற அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அதை மாதிரி இந்த உன் குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு, என் குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு, பிரச்சனை இல்லாமல் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக பிரிகிறதுக்குன்னு இல்லை, நீ போய் உன் புருஷன் பாலவிநாயகத்தோட சேர்ந்து வாழ்வதற்கும், நான் என் சுமி கூட போய் என் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஒரு பக்கா சூப்பர் பிளான் வச்சுருக்கேன். இதை மாத்திரம் நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா உண்மையிலே சொல்கிறேன், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அதாவதுங்க, இப்போ எதுக்காக சூர்யா என் கூட இருக்கார், அவகிட்டே கேட்போம், ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு 30-40 இல்லைன்னா அதிகபட்சம் என் குடும்ப வாழ்வாதாரம் உன் கூட 6-7 வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு 50 லட்ச ரூபாவில் ஒரு வீடை வாங்கி கொடுத்துரு, நான் உன்னை விட்டு விலகிடுறேன், இவ்வளவு நாள் உன் கூட இருந்ததுக்கு அதுதான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறாள்ல. இந்த ஆசை நிறைவேறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஆகும். இப்போ தான் நீ அரைக்கிணறு தாண்டி இருக்க, இன்னும் போக வேண்டிய தூரங்கள் இருக்குது. தினம் இந்த மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீயும் திட்டு வாங்கி நானும் திட்டு வாங்கி என்னைய 4 பேர் புரோக்கரு அப்படின்னு சொல்ல, நீ என்னைய வாடகை புருஷன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உன்னைய சிங்கப்பூர் ஐட்டம்னு சொல்ல, எதுக்கு இந்த பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாமே வேணாம். எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது. இதை நீ செஞ்சனா கண்டிப்பான முறையில் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையும் செட்டில் ஆகும், நிம்மதியாக உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் செட்டில் ஆகும். இவ்வளவும் நான் சொல்ல போகிற விஷயம் அதிகாரப்பூர்வமான விஷயம், உனக்கு உரிமைப்பட்ட விஷயம். அதாவதுங்க, பாலவிநாயகன் யார்? சூர்யாவோட புருஷன், ஆதார் கார்டு புருஷன்லேருந்து தாலி கட்டின முறைப்படி தாலி கட்டின புருஷன், புருஷன். 2வது பிள்ளைகளும் 2 பிள்ளைகளும் உன் புருஷனுக்கு பிறந்தது உனக்கு பிறந்த பிள்ளைய தான். இதில் எங்கே போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் செல்லும், எனக்கு தான் இவங்க பிறந்தாங்க, என் புருஷனும் நானும் கல்யாணம் பண்ணதுக்கு ஆதாரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை தவிர்த்து இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் மாமனாருக்கும், இறந்து போன உங்கள் மாமனாருக்கும், இப்போ இருக்கிற உன் மாமியாருக்கும் பல கோடி சொத்து இருக்குங்கிற, 150 கோடிங்கிற, இல்லை அது 15 கோடியா, இல்லை எவ்வளவோ. உங்கள் அந்த ஊர் என்ன ஊர்? சங்கரங்கோயில். அதில் சொத்து பத்துலாம் நிறையா இருக்குது. நான் நினச்சா இப்போவே சொடக்கு போடுற நேரத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு கேஸை போட்டு எதையாவது ஒன்று பண்ணி சொத்தை பூரா நான் ரெக்கவரி பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்கிறீங்கள. ஆக நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு என் கூட இருந்துக்கிட்டு அல்லோலப்பட்டு கல்லோலப்பட்டு, எதுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு யூடியூப் சேனல் நடத்தி இந்த வருமானத்தில் இனிமே வீடு வாங்கி இடம் வாங்கி நிலம் வாங்கி அதுக்கப்புறம் செங்கலை வாங்கி சிமெண்ட் வாங்கி ராணாட்டார் முறுக்கு கம்பியை வாங்கி எதுக்கு நட்டு பூஜையை போட்டு எல்லாம் பண்ணி வீடு கட்டணும்? அதுக்கு நீ சிம்பிளாக ஒன்று செய்யலாம். 1 மாதம் டைம் எடுத்துக்க, உனக்கு நான் தர்றேன் டைம். இது என்ன மாதம்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அவன் எனக்கு ஸ்கூல் முடிகிறதுக்குள்ளே உன் ஊருக்கு போ. உன் ஊர்னா நீ வாக்கப்பட்டு போன ஊர் சங்கரங்கோயில், அங்கே போய் பாலவிநாயகத்தையும் கூட்டிகிட்டே போ. இதில் நீ மாத்திரம் போ, இல்லை நான் உன் கூட வர்றேன்லாம் சொல்லலை. உன்னை நான் 1 மாதம் அவுத்து விட்டுறேன். உன் மைண்டுக்கு நீ ஃப்ரீயாக வேலை வாரு. இதில் நான் எந்த ஒரு இடைஞ்சலோ இல்லை நீ எங்கே போன எங்கே வர்ற உனக்கு ஃபோனை போட்டு டார்ச்சரோ நான் கொடுக்க மாட்டேன். தாராளமாக நீ கிளம்பிப்போ. திருப்பூர்லேயோ தாராபுரத்துலேயோ தான் உன் புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவனையும் கையில் போட்டுட்டு கார் வேணுமா, கார் கூட தர்றேன். இல்லையா ஏதோ ஒன்று போ, செலவுக்கு ரூபா கூட தர்றேன். ஒரு 50,000 1 லட்சமோ கூட நான் பணத்தை உனக்கு தர்றேன். நேராக போய் அவனையும் கூட்டிகிட்டு போய் உன் ஊருக்கு போய் இந்த மாதிரி என்னுடைய சொத்து பத்து இருக்குது, என் புருஷனை ஏமாற்றிட்டாங்க, அவன் குடிபோதையில் இருக்கும்போது எழுதி வாங்கிட்டாங்க, என் பிள்ளைங்க திலீபா கோகுல் கையெழுத்து இருந்தால் தான் நீங்கள் எதையுமே யாருக்கு விற்க முடியும், இனிமேல் இருக்கிற சொத்தையாவது காப்பாற்றுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த சொத்தையாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகளையும் உன்னுடைய சின்ன மையன் பெரிய மையன் உன் புருஷன் எல்லாமா போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. இல்லையா சிம்பிளாக ஒரு வக்கீலை பிடிங்க, அது கூட நானே ஏற்பாடு பண்ணி தர்றேன். அவர் மூலிமா போய் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போடுங்க. இந்த சொத்து பத்துக்கள்லாம் எங்கள் சொத்து தான், என் புருஷனுக்கு தான் இதில் உரிமை உண்டு, கூட பிறந்தவங்க இத்தனை பேர், அக்கா தங்கச்சி அவருக்கு, இவரை மாத்திரம் ஏமாற்றி நடுத்தருவில் விட்டுட்டு இவங்கெல்லாம் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் எனக்கு இதில் பங்கு இருக்குது, என் புருஷன் தான் இவருன்னு சொல்லி போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. இல்லைன்னா போய் கோர்ட்டில் போய் போடு. இது எவ்வளோ நாள் இழுக்கும்? கோர்ட்டில் கேஸ் நடந்தால் ஒரு 6 மாதமோ 1 வருஷம்தான். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே வச்சே கட்ட பஞ்சாயத்து மாதிரி நீங்கள் பேசி முடித்தாலுமே ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் அவங்க உன் வழிக்கு வந்தாகணும். ஏன்னா நீ ஏற்கனவே ஒரு பெரிய ரவுடி, உனக்கு சட்டத்திட்டங்கள்லாம் இப்போ நீ கோயம்புத்தூர் குண்டாஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம்
நிறையா கரைச்சி குடிச்சிருக்க. எப்படி போனால் எப்படி வந்து நம்ம சொத்தை மீட்கலாம், எப்படி அவங்க அபகரித்ததை நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற தெளிவு உனக்கு இருக்குது. ஒரே வார்த்தை நீ போகிற உன் புருஷன்கிட்ட உட்காந்து பேசு. ஏன்னா இப்போ கூட ஒரு வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போறீல, அப்போ தாராபுரத்துக்கு உன் புருஷனை வர சொல். 2 பேருமா உட்காந்து பேசுங்க. மீட்டிங் முடித்தோடனே நீங்கள் குடும்பமாக 4 பேருமே கூட உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி நம்ம சொத்து இருக்குப்பா இந்த இடத்துல, உன் மையன்ட்ட சொல்லு, இல்லை உன் புருஷன்ட்ட வா, திருப்பி நான் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயார், சொத்தை போய் மீட்டுட்டு வந்துடுவோம். எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் குடிக்க அடிமையாகி உன் பணத்துக்கு பணத்தை விட்டு குடும்பத்தையும் இழந்து இப்போ சொத்து பத்தை ஏன் இழக்கணும்? உன் உரிமை, உன் பணம், நீ கேட்கவா, நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா உனக்கு அவன் தாலி கட்டின புருஷன் தானே, தாராளமாக போய் சொத்தை மீட்டுட்டு வா. மீட்டுட்டேன்னா என்ன ஆகும், அடுத்து அதில் எப்படியும் உனக்கு உன் பங்குக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு 15 கோடி இருக்குன்னே வச்சுக்கிடுவோமே, அதில் உனக்குன்னு ஒரு 5 கோடி வராத? அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், ஆளுக்கு பிரித்தாலும் 5 கோடி. சரி அவ்வளவு கூட வேணாங்க, மொத்தத்துக்கே 5 கோடி தான் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, 5 பங்காக போடுங்க. உங்கள் அன்னைங்க, அதாவது பாலவிநாயகனுடைய அண்ணன் தம்பி 4 பேர், அக்கா தங்கச்சி, மொத்தம் 5 பங்கு இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஒரு பங்கு 1 கோடியை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 கோடியை ஆளுக்கு ஒவ்வொரு கோடியாக பிரிச்சுட்டு நீங்களாக வந்து அந்த 1 கோடியில் ஒரு வீடை பிடிச்சி, இல்லை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடை பிடிச்சிட்டு மீதி 50 லட்ச ரூபாய்க்கு பாலவிநாயகத்துக்கு ஒரு டீ கடையோ ஒரு பேக்கரியோ இல்லை ஒரு சொந்த தொழிலோ ஆரம்பித்து கொடுத்து அதில் அவனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டு நீயும் போய் அவன் கூட சேர்ந்து கூட மாட ஏதோ அவன் ஹோட்டல் வச்சானா நீ போய் அங்கே போய் இட்லி ஊற்று, தோசை ஊற்று, இல்லை வந்து ஏதாவது டிஃபன் கடை மாதிரி வைங்க. இல்லையா இன்னும் ஏகப்பட்ட தொழில் இருக்குது, உன் கைவசம் இல்லாத தொழிலே கிடையாது. அதில் ஏதோ ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அவனை பார்ட்னராக போட்டு நீங்கள் 2 பேரும் உழைச்சி நாளைக்கு செட்டில் ஆகிட்டிங்கன்னா இதனால் என்னென்ன லாபங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு நிம்மதி கிடைக்கும், நானும் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்த மாதிரி ஆயிரும். சுமியும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு சுகையில் புச்சுக்குட்டின்னு போக மாட்டான். காரணம் என்ன, நான் அவள் கூட இல்லாதனால தான் அவள் வந்து இப்படி ஒவ்வொரு சேனலாக ஓப்பன் பண்ணி அதுக்கு வேறு ஆளுகளை ரெக்கமெண்டேஷனுக்கு தேடி சுகையில் ரிப்பாயி சப்பின்னு சொல்லி இதெல்லாம் தேவையா? அப்போ குடும்பத் தலைவன் நான் போய் என் குடும்பத்தோடு இருந்தால் என் குடும்பம் கெட்டு சின்ன பின்னமாக ஆகாது. என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆள் நான் போயிடுவேன். அப்படிங்கும்போது உனக்கும் உன் புருஷன் உன் கைக்கு வந்துடுவேன், உன் பிள்ளைகளுக்கு உண்டான எதிர்காலம். ஏன்னா இன்னும் நாள் கிடையாது, +2 முடிக்க போகிறேன், அடுத்து காலேஜ் போக போகிறேன். ஏற்கனவே அவன் முகம் கடுன்னு போகுது. ஒரு கேக்கு நீ ஊட்டினதுக்கு கூட அதை வாங்கி துப்புனவேன் அவன். பெத்த தாயி உன் கையால் இவனுக்கு திலீப்பாக வந்து பர்த்டேக்கு எதுக்கு கேக்கு ஊட்டுற, அப்போ அதையே வந்து உன் கண்ணு முன்னாலே லைவில் துப்பி கீழே போட்டவன். அப்படி இருக்கும்போது அவன் எதனால் கீழே போட்டான், அவனுக்குள்ள மனக்கசப்பு. அவனுக்கு இவர் நம்ம அப்பா இல்லை, நம்ம அப்பா எங்கேயோ குடிச்சிட்டு நடுத்தருவில் கிடக்கிறாரு, இவரை வந்து நம்ம வீட்டில் அப்பாவாக ஏற்றுக்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அதனால தான் என் மேலே உள்ள கோபத்தையும் காட்டத்தையும் வெறுப்பையும் மூலியமாக கேட்க துப்புனதிலே காட்டினேன். அப்போ அதில் என்ன இருந்து நீ தெரிஞ்சுக்கிறணும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறணும். +2 படிக்க ஆரம்பித்தாலே ஒரு பிள்ளைகளுக்கு என்னன்னா டீனேஜ், அவனுக்கு வந்து புத்தி வந்துடும். அவன் வந்து அப்படி ஒன்றும் மழுங்க பைய கிடையாது, அவனுக்குன்னு சொல்லி ஒரு அறிவு இருக்குது. இன்னுமே போகிற காலத்தில் அவன் காலேஜில் படிக்க போகும்போது அவன் கையில் செல்ஃபோன் இருக்கும், அவன் கூட படிக்கிற பையலுக்கு ஒரு 4 பேர் செட்டு சேருவானுங்க. எப்பா உங்கள் அம்மாவை பாடுறா, இந்தா பாடுறா திலீப்பா மச்சான் இங்கே வர்றா, இப்படியாட அவங்க அம்மா இந்த ஆளு கூட குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும், இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா கண்டிக்க மாட்டியான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு வந்து மூஞ்சியை தூக்கி வச்சு அதனால் அவனுக்கு எனக்கும் அடித்தடி கைகலப்பாகி அதுக்கப்புறம் அவனாக என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நான் போய் என் மான மரியாதை இழந்து நான் வாழ்கிறதுக்கு, ஏன்னா எனக்கெல்லாம் மான மரியாதை ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எனக்கெல்லாம் அவமானத்தில் நான்லாம் தொங்கிடுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பொடி பையன் அவன் என்னை பார்த்து நாளைக்கு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டான்னா அந்த அவமானத்தில் நான் உயிர் வாழ்வேனே. ஆக அந்த இடத்துல எனக்கு அசிங்கப்படுறதுக்கு முன்னால் நீயும் நானும் இப்போவே கலந்து ஆலோசனை பண்ணி சமயோசிதமாக ஒரு முடிவு எடுத்தோம்னா உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், ஏன் மான மரியாதையும் காப்பாற்றப்படும். புரியுதுங்களா? நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? திலீப்பாவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, அவன் நீ அடுத்து வந்து காலேஜ் போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இந்த நேரம் நம்ம அவன் கூட இருக்கிறது இல்லை, அவங்க கூட அப்போ இவ என்ன செய்வா, இவளை பற்றி தான் இவன் கேரக்டர் உங்களுக்கு தெரியுமே. பிள்ளைகளே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரூமில் செல்ஃபோனை கொடுத்துட்டு விளையாட விட்டுட்டு இவங்கிட்ட உட்காந்துக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருப்பா, தண்ணி அடிப்பா, குடிப்பா, ஆலோசனை கூட்டம்பா, அவசர இதும்பா, இதெல்லாம் எதுக்கு? அது போக வந்து அவங்க அம்மாவுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இவ்வளவு நாள் பாவம் அவங்க அன்னைங்க பார்த்துக்கிடுவாங்க, உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு இதில் வந்து இவ பாட்டுக்கு ஒரு போக்குக்கு போனான். ஆனால் அந்த அம்மா நிலைமை போக போக மோசமாகுது. ஏற்கனவே ஒரு கண்ணு ஒழுகுது, கெர்ப்பப்பை இறங்கிருச்சு. அன்னைக்கு ஏதோ 2 வீலரில் கூட்டு போகும்போது அவங்க அண்ணன் பின்னால் வச்சு இந்த அம்மாவை கூட்டு போகும்போது அமிர்தமாக வண்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சான்.
அதில் அடிபட்டதுலேருந்து முதுகுலையும் கால்லையும் வந்து பலத்த காயமடைஞ்சு நடக்க முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்குதான். இப்படி ஒரு பொம்பளை அம்மாவை வச்சுக்கிட்டு இன்னமும் நீ வந்து ஒரு பெத்த தாய்க்காக நீ என்னைய சொல்கிறீல, பெத்த தாயை கவனிக்காமல் விட்டாரு, அதனால தான் அந்த அம்மா போயிருச்சு, இருக்கும்போது தாயோட அருமை தெரியலை அப்படின்னு சொல்லி என்னைய சொல்கிறீல. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன் தாய்க்கு கடைசி காலம் நெருங்கிருச்சு. இப்போ இனிமேலும் வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அன்னைங்கனால முடியலை. அவன் வந்து பொண்டாட்டி பச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ உனக்குன்னு இருக்கிறது யார்? அந்த ஒரு தாய். அந்த தாயை நீ எப்படி பாதுகாக்கணும்? உன் கூட வச்சு பாதுகாக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீ போய் உன் இடத்த வாங்குறது, உன் புருஷனோட இடத்த போய் கேஸை போட்டோ இல்லை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ வாங்கினாதான் உன் வாழ்க்கை நாளைக்கு ஒரு ஸ்டெடியாக இருக்கும். நாளைக்கு சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நாளைக்கு நீயும் நானும் சேர்ந்து உனக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தாலுமே அந்த வீட்டில் போய் நீ இருந்தாலுமே நிம்மதியாக வாழ முடியுமா? 4 பேர் என்ன போடுவான் கமெண்ட்டு, நீ எப்படி நீ இந்த வீடு வாங்கின, அவன்கிட்ட போய் இல்லாத புருஷன், அவன் ஒரு வாடகை புருஷன், இன்னொருத்தன் குடும்பத்தை கெடுத்து சுமியோட வாழ்க்கையை அழித்து அதில் வந்த காசில் அவளுக்கு ஒரு 50,000 ரூபா கூட கொடுக்க அந்தால விடாமல், ஒரு சொந்த வீடு இல்லை வாடகைக்கு ஒரு வீடு பிடிக்கிறது கூட ஒரு 50,000 ரூபாயை கொடுக்க விடாமல் தடுத்து தானே நீ வீடு வாங்கின அப்படின்னு சொல்லி உன்னைய கரிச்சு கொட்டுவானுங்க. யார்? கமெண்ட் போடுறவன்லேருந்து. ஏன்னா ஊர்வாயை அடைக்க முடியாது. நீ என்னதான் நீ வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து தவறான வழியில் போகலை, நம்மளுடையது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். 4 பேர் நம்மளை கழுவி ஊற்றுறான், 4 ஊருக்கு போய் விழாக்கு போடுறோம், என்னென்னமோ கஷ்டப்படுறோம். இப்போ இந்த சும்மா ஒரு டீ கிளாஸ் மேட்ருக்கு முடிக்கிறதுக்காக குற்றாலம் போனோம். உடனே என்ன சொல்லிட்டானுங்க, குற்றாலத்துக்கு போய் மாமா குட்டி கொடுத்துட்டு வந்துட்டாரு, என்னென்ன செயினை காணோம், கஸ்டமர் பத்தலை போல், வேறு ஊரை மாற்றுங்க, ஏகப்பட்ட பேர் என்னென்ன கமெண்ட் போடுறானுங்க. அப்போ நம்ம சாதாரணமாக சும்மா போய் ஒரு பிரச்சனையை முடிக்க போனாலே நம்ம கூட்டி கொடுக்க போனோம், உன்னைய கூப்பிட்டு வச்சு படுக்க வச்சு சம்பாரித்தேன், நகை நட்டு இன்னும் வாங்கலையா, கஸ்டமர் பத்தலையா, இப்படிலாம் கேட்குறவன் நாளைக்கு நீ வீடு வாங்கி உன் பேரில் எழுதி தனியாக உனக்குன்னு சொல்லி நீ போய் உட்காரும்போது இவங்க என்ன சொல்லுவானுங்க? நல்லா யோசிச்சுப்பார். அந்த வீட்டில் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா? எல்லாத்தையும் யோசிக்கணும், நாளையும் யோசிக்கணும். அப்போ இதே வந்து உன் புருஷனோட இடம்னு வைவேன், உன் மாமியார் மாமனார் சொத்துன்னு வைவேன், என் வீடு, என் ராஜ்யம், என் புருஷன் சொத்து, அதில் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி நீ வந்து காலுக்கு மேலே காலை போட்டு கௌரவமாக வாழலாம், காலரை தூக்கி விட்டுக்கிட்டு வாழலாம். இது முக்கியமாக இல்லை என்னைய மாதிரி வீடியோவுக்கு வீடியோ என்னை வாடகை புருஷன், வப்பாடியை புருஷன் இப்படி சொல்லியே வந்து இதில் வர்ற வருமானத்தில் சம்பாரித்து அதில் போய் நீ ஒரு சொத்து வாங்கி உட்கார்றது உனக்கு நல்லதா? கொஞ்சம் மூளையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதுக்காக சம்பாதிக்கிறோம்? ஒருவேளை சோறுனாலும் நிம்மதியாக கூழோ கஞ்சியோ பழைய சோறோ பச்சை மிளகாவோ அது உடம்புல ஒட்டணும்னா அதை நம்ம உழைச்ச காசாக இருக்கணும், அப்போ தான் அது உடம்புல ஒட்டும். நீ இப்போ நானும் பண்ணுறது, இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான்லாம் இந்த யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சொந்த வீடு வாங்கி நான் கஷ்டப்பட்டு 2 வீலர் ஓட்டிகிட்டு போய் மேனேஜராக இருந்து அதில் சம்பாரித்தது. அதுக்கே 1000 பேர் 1000 ரூபா சொல்லு. ஏன் நீ கூட தான் சொல்கிற இந்த காசெல்லாம் வந்து நான் இஎம்ஐயில் இவன் கொரோனா டயத்தில் நான் வந்து சிங்கப்பூரில் போய் படுத்தப்போ அதில் அனுப்பின காசில் வீடு கட்டினேன், இவன் வாங்கின வீட்டு வந்து ஏன் சொத்து தான், நான் தான் இதுக்கு முழு காரணம் சொல்லி ஒரு டிவோ கொடுத்ததுக்கே நீ இவ்வளோ பேசுகிற. இதே வந்து நீ தனி வீடு வாங்குற, அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சிக்கா மாமா கூட 6-7 வருஷமாக படுத்து சம்பாரித்த காசில் வாங்கின வீடு தானடி அப்படின்னு சொல்லி உன்னை கேவலமாக பேசுவாங்க. அந்த கேவலம் வேணுமா இல்லை கௌரவம் வேணுமா? கௌரவமாக வீடு வாங்கணும்னா உன் புருஷனுடைய சொத்தில் வாங்கினா தான் அது கௌரவம். ஏன் மூலியமாக வீடு வாங்கினா அது களங்கம். எதுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. இனிமேல் போகிற காலத்தில் வந்து எப்படி தெரியுமா, உன் குழந்தைகளுக்காகவும் உன் கோகுல் திலீப்பாவுக்காக தான் நீ வாழணும். எப்படியோ அவன் புருஷன் நல்லவனோ கெட்டவனோ குடிகாரனோ யோக்கியனோ அயோக்கியனோ அது நம்மளுக்கு தேவை கிடையாது. புருஷங்கிற பேருக்கு அவன் ஆதாரத்துக்கு இருக்கான்ல, உனக்கு ஆதார் கார்டு புருஷன் அவன் தான். ஏன் முன்னாட்டிக்கு ஆனந்துங்கிறவன் ஆதார் கார்டு புருஷனாக இருந்தாலும் ஒரிஜினல் கட்டின புருஷன் நான் தான். ஆக நாங்கள் போய் குடும்பமாக வாழ முயற்சி பண்ணுறோம், நீயும் உன் குடும்பமாக வாழ முயற்சி பண்ணு. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இந்த அடுத்து மிஷினை போட்டு ஓட விட்டாங்க, இனிமேல் எனக்கு பேசுகிறதுக்கு மைண்ட் இருக்காது. என்ன மக்களே, நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டுன்னு சொன்னால் அண்ணே இன்றைக்கி தானே நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. இல்லையா கழுவி ஊற்றுங்க. எதுக்குமே நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகேவா? பாய்.